அது நம்ம வீட்லயே இப்படி வழிச்சு வாரி எப்படி போட்டு தேங்க்யூ விசில் குக்கர். பட் தலை யாரடா அது குக்கரை வச்சது அடுப்புல? சத்தியமா இப்பதான் கொடுக்குதா? இவ்வளோ நான் பேசுறது வேஸ்டா? வீடியோ கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டைமில் நம்ம எல்லாரும் ரொம்பவே சேஃப்டியாக இருக்கணும். ஸோ அதை பற்றின ஒரு முக்கியமான விஷயம் நான் உங்க எல்லாருக்கிட்டையும் சொல்ல போகிறேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனி ஆப். ஸோ தனி ஆப்பில் 25 lakhs worth கோவிட் கேர் ஹெல்த் கிட் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அதே தான். அண்ட் அதில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, விட்டமின் சி, விட்டமின் D3, ஜிங்க் அண்ட் பேராசிட்டமால் இருக்கு. அண்ட் இந்த மெடிசன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் ரெக்கமெண்ட் பண்ணுற மெடிசன்ஸ். இது எல்லாமே வந்து ஆக்சுவலி நமக்கு இம்யூனிட்டி பூஸ்டர் மட்டும் இல்லாமல் ஃபீவர் அண்ட் பாடி பெயினையும் குறைக்கும். ஆனால் இருந்தாலும் நீங்கள் எல்லாருமே உங்களுக்கு சிம்டம்ஸ் இருக்குன்னு சொன்னா கண்டிப்பா டாக்டர் பார்க்கணும். இந்த விஷயத்துல உங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் அட்வைஸ் வேணும், உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு டாக்டரோட கன்சல்டேஷன் வேணும்னு சொன்னா தனி ஆப்லயே 24/7 டாக்டரோட கன்சல்டேஷன் இருக்கு. உங்களுடைய கிட்ட நீங்க வந்து தனி ஆப் இல்ல தனி.comல ஆர்டர் பண்ணிக்கலாம். தனி ஆப் இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க அண்ட் ஹெல்த் செக்ஷன்ல இருக்கிற கோவிட் கேர் ஹெல்த் கிட் பேனரை கிளிக் பண்ணுங்க. உங்க ஆர்டரை பிளேஸ் பண்ணுங்க. நீங்க உங்களையும் ப்ரொடெக்ட் பண்ணணும், மத்தவங்களையுமே ப்ரொடெக்ட் பண்ணணும். சோ சேஃபா இருங்க. ஹலோ गाइस, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு आवर சேனல். ஹலோ ஹாய் வணக்கம். ஹலோ ஹாய் 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 ஹாய். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? ரொம்ப நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன், சூப்பரா இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் இந்த வீடியோ கிளிக் பண்ணதுக்கு. நீங்க கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க மாதிரியான நிறைய டிப்ஸ் நான் ஷேர் பண்ண போறேன். இது வந்து ஜஸ்ட் கேர்ள்ஸ்க்கு மட்டும் கிடையாது. நான் எப்பவுமே சொல்லுவேன், ஸ்கின் கேர் ஹேர் கேர்ல பாத்தீங்கன்னா ஒரு யூனிசெக்ஸ். எல்லாருமே பண்ணணும், எல்லாருமே ஸ்கின் கேர் ஹேர் கேர் பண்ணணும், எல்லாருமே ஸ்கின் அண்ட் ஹேரை பத்திரமா பார்த்துக்கணும். ஸோ நான் இன்னைக்கு ஷேர் பண்ண டிப்ஸ் பார்த்தீங்கன்னா நாட் ஜஸ்ட் ஃபார் கேர்ள்ஸ் பட் ஆல்சோ ஃபார் பாய்ஸ். ஸோ பாய்ஸ் யாராவது பார்த்துட்டு இருக்கீங்க, என் டைமே கேட்பீங்க, எங்களுக்கு மட்டும் நீங்கள் ஒன்றுமே ஷேர் பண்ண மாட்டீங்க, கேர்ள்ஸ்க்கு மட்டும் தான் ஷேர் பண்ணுறீங்க, வெரி பேட் அப்படின்னு சொல்லி. ஸோ உங்களுக்காகவும் சேர்த்து தான் வீடியோ ஃபுல்லாக பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நான் ஹேர் கேர் டிப்ஸ் இதுக்கு முன்னாடியே நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். மென் விமன் ரெண்டு பேரும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி ஒரு ஹேர் கேர் டிப்ஸ் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நிறைய பேருக்கு அது ரொம்பவே பிடிச்சிருந்து, நிறைய பேர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. ஸோ அதுக்கப்புறமா இன்னும் நிறைய நான் வந்து ரிசர்ச்லாம் பண்ணி கொஞ்சம் நானும் ட்ரை பண்ணி அப்படிலாம் பண்ணி உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நான் ஷேர் பண்ண போகிறேன். அதை எனக்கு இந்த வீடியோ நீங்கள் பார்க்க போறீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு 5-6 டிப்ஸ் நான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம். கடற்கரை நம்ம பார்த்துருவோம். ஸோ ஹேர் கேர் டிப் நம்பர் 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்னா இல்லைன்னு எனக்கே தெரியல, பட் போன வீடியோ பார்த்த வரைக்கும் நான் சொல்லலை. அது என்ன அப்படின்னா, உங்க ஹேரை நீங்க டைப் பண்றது வந்து பார்த்து டைப் பண்ணணும். நார்மலா வந்து ஸ்லீக் போனிடெயில், ஸ்லீக்கான ஹேர் ஸ்டைல்ஸ் எல்லாம் ரொம்பவே நல்லா இப்படி வழிச்சு வரும் பாத்தீங்களா, அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில அவுட்ஃபிட்ஸ்க்கு ரொம்பவே நல்லா இருக்கும், ரொம்ப ஜாலியா தான் இருக்கும். பட் அந்த மாதிரி நம்ம ஹேரை எப்பவுமே டைப் பண்ணக்கூடாது. நம்ம ஸ்கேல்ப் இருக்கு இல்லையா, அங்க இருந்தா முடி வளருது. ஸோ அப்படி இழுக்கிறோம் அப்படின்னும் போது அது ரொம்பவே வந்து வீக் ஆயிடும். ஸோ அந்த ஒரு தப்பா நம்ம பண்ணக்கூடாது. நைட்டு தூங்கும் போது கண்டிப்பா எண்ணெய் வச்சுட்டோ இல்லைன்னா வந்து தலை பின்னி தூங்குறதோ நல்லது. தலையை பின்னும் போது மேக் ஷூர் ரொம்ப டைட்டா வந்து ஹேரை டைப் பண்ணாதீங்க. எப்பவுமே அது ரொம்பவே கெடுதல். பாய்ஸ்லாம் வந்து இந்த ட்ரெண்டியா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த கிளிப் எல்லாம் போடுறாங்க இல்லையா, அப்படி வளைவா இருக்குமா, அதை கூட நீங்க எப்பவுமே போட்டுறக்கூடாது. உங்க ஹேரை வந்து லூஸா விடுங்க, கொஞ்சம் அது கொஞ்சம் நிம்மதியா இருக்கட்டும். அதனால எப்பெல்லாம் முடியும் அப்பா ஃப்ரீ ஹேர்ல இருங்க. நீங்க கேட்கலாம், நீயே கொண்டையோட தான் சுத்துற, நீ எப்படி அதை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஐ மேக் ஷூர் நான் வந்து அடிக்கடி கொண்டையில தான் இருந்தாலும் ரொம்ப டைட்டா என் கொண்டை இருக்காது. நான் ஃபுல்லா என்னோட ஸ்கேல்ப்ல ஃபுல்லா லூஸ் பண்ணி விட்டுப்பேன். எனக்கு எங்கேயுமே இழுக்காது முடி. இருந்தாலும் நானும் கொஞ்சம் கொண்டை போடுறது குறைக்கணும். சொல்லும் போது எனக்கு கொண்டை தான் போட்டிருக்கேன், பட் குறைச்சுதான். நம்பர் 2 என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நார்மலா நம்ம என்ன பண்ணுவோம்னா, நான் வந்து இது அதிகமாவே பண்ணுவேன், நீங்க பண்ணுவீங்களா இல்லையான்னு சொல்லுங்க. முடி ரொம்ப சிக்காயிடும். சம்டைம்ஸ் வந்து சுத்தமா கேர் பண்ணாம நம்ம எங்கேயாவது வெளியே போயிட்டு வந்திருப்போம், ஜாலியா இருந்திருப்போம், அப்புறம் முடி பயங்கரமா சிக்காயிடும். என்ன பண்றதுன்னு தெரியாம நம்ம அப்படியே குளிக்க போயிடும். ஸோ வந்து நம்ம ஹேர் வெட் ஆகிட்டு அதுக்கப்புறமா சிக்கி எடுத்துக்கலாம், சிக்கி ஈஸியா வந்துடும் சொல்லிட்டு. பட் தட்ஸ் வெரி ராங். எப்பவுமே வந்து நீங்க வந்து ஷவருக்கு முன்னாடி டீடாங்கிள் பண்ணணும். உங்க முடியில இருக்கிற சிக்கை வந்து நம்ம கம்ப்ளீட்டா எடுக்கணும். அப்போ மட்டும் தான் நம்ம போயிட்டு குளிச்சுட்டு வரும்போது அந்த அளவுக்கு சிக்கு முடியல இருக்காது. ஸோ முடி அந்த அளவுக்கு கொட்டாது. எப்பவுமே தலை குளிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க வந்து உங்க ஹேரை கோம் பண்ணுங்க, டீடாங்கிள் பண்ணுங்க. டிப் நம்பர் 3, டிப்னு சொல்லாம ஒரு DIY மாதிரி அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஆக்சுவலி எதுக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, முக்கியமா டாண்ட்ரஃப்க்கு. எனக்கு டாண்ட்ரஃப் அந்த அளவுக்கு இல்ல. ஸோ இந்த ஒரு விஷயத்தை என்னால ட்ரை பண்ண முடியாது. ஸோ என்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கு டாண்ட்ரஃப் இருக்கவங்க எல்லாம் சொல்லி அதெல்லாம் வச்சு நான் கேட்டுதான் உங்களுக்கு சொல்றேன். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டாண்ட்ரஃப் போறதுக்கு இந்த கொழுந்து வேப்பிலை, தட்ஸ் ரைட், கொழுந்து வேப்பிலை, அதுக்கப்புறம் சின்ன சின்ன ஆனியன் இருக்கு இல்லையா, அது, அதுக்கப்புறம் வெந்தயம், இதை ஊற வச்சு அரைச்சி தலையில ரெகுலரா தேய்ச்சிட்டு வந்தோம்னா கண்டிப்பா டாண்ட்ரஃப் போயிடும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. என்னால அது வந்து பர்சனலா டெஸ்ட் பண்ண முடியல. ஸோ அது நான் வந்து என்னோட பர்சனல் யூஸை வச்சு நான் சொல்லலை, அதையும் நான் சொல்லிக்கிறேன். ஸோ தட் உங்களுக்குலாம் இன்னும் கொஞ்சம் கிளியரா இருக்கும் அப்படிங்கிறதுனால. பட் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த ஒரு விஷயத்த. ஏன்னா வந்து ரொம்ப முத்தி இருக்கு அப்படின்னா கூட டாண்ட்ரஃப் வந்து குறையுது இந்த ஒரு DIY ட்ரை பண்ணா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ மேபி உங்களுக்கு யாராவது இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. பேட்ச்லெஸ்
இன்ட்ரெஸ்ட் எடுங்க. சும்மா என்னதான் வந்து நேச்சுரலா இருந்தாலும் நேச்சுரல் எல்லாமே வந்து நல்லது அப்படின்னு கிடையாது. கண்டிப்பா அதுலயும் வந்து கெட்டது இருக்கு. எந்த அளவுக்கு நம்ம கெமிக்கல் எல்லாம் கெட்டது இருக்கோ அந்த அளவுக்கு நேச்சுரலையும் கெட்டது இருக்கு. கண்டிப்பா அதில் நீங்க சும்மா உங்க மண்டையில ஓரமா போட்டு ஒரு 48 ஹவர்ஸ்க்கு அப்புறமா நீங்க வந்து உங்க தலை ஃபுல்லா அப்ளை பண்ணுங்க. அடுத்தது டிப் நம்பர் 4. இது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம இந்த ஷாம்பு போடும்போது நம்ம எல்லாரும் என்ன மேட்டர் பண்றோம் அப்படின்னா, ஃபுல் மண்டைக்கும் ஷாம்பு போடுவோம். நான் வந்து என்னோட ஃபுல்லா நான் வந்து எண்ணெய் தேய்ச்சிருக்கேன் அதெல்லாம் கம்ப்ளீட்டா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் மண்டைக்கும் நம்ம ஷாம்பு போடுவோம். பட் ஷாம்பு நம்ம ஸ்கேல்ப்ல மட்டும் போட்டாலே போதும். உங்க ஹேர்ல ஷாம்பூஸ் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க, போடாதீங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு முடி வந்து நான் ஆல்ரெடி கூந்தல் வச்சிருக்கேன் சொன்னாக்கலாம் ஒரு பாட்டில் ஷாம்பு ஒரு நேரத்துலயே அப்படின்னு சொல்லி. அப்படிலாம் கிடையாது. நம்ம எல்லாருக்குமே மண்டை சைஸை பொறுத்த மாதிரி நம்ம ஷாம்பு மாறுமே தவிர எல்லாரும் கொஞ்சம் தான் ஷாம்பூஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ நீங்க உங்களோட ஸ்கேல்ப்ல மட்டும் போட்டு நீங்க ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணா போதும். உங்க ஹேருக்கு நீங்க கண்டிஷனர் தான் போடுவீங்க. அதையும் மீறி நம்ம ஸ்கேல்ப்ல போடும்போது ரொம்ப லைட்டா ஷாம்பு வந்து உங்களோட ஹேர்ல படுறது ஓகே. பட் நம்ம ஹேர்லயுமே போட்டு நல்லா தேய்க்கூடாது. நானுமே இந்த மிஸ்டேக் பண்ணிருக்கேன். நான் வந்து ரொம்ப நாளா இந்த மிஸ்டேக் பண்ணிருக்கேன், நான் அட்மிட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நிறைய ரிசர்ச்சஸ்க்கு அப்புறம் நிறைய டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லி அதுக்கப்புறம் தான் எனக்குமே தெரிஞ்சது. ஸோ ஸ்கேல்ப்ல மட்டும் ஷாம்பு போடுங்க. அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நமக்கு நிறைய பேர் வந்து நம்ம ஹேர் ஃபால் ஆகும் இல்லையா, என்ன காஸ்னால நமக்கு முடி வருதுன்னே தெரியாம நம்ம அதுக்கான ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிலருக்கு வந்து ஹேர் பிரேக்கேஜ் இருக்கும், முடி வந்து பாதியில உடையும். அதுக்கு வந்து நம்ம ஸ்கேல்பை போட்டு ட்ரீட் பண்ணிட்டு இருப்போம். பட் அது நீங்க ட்ரீட் பண்ண வேண்டியது உங்களோட ஹேர். ஸோ நார்மலா ஹேர் ஃபால்க்கு நான் தெரிஞ்சுட்ட வரைக்கும் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்க ஹேர்ல என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஹேர் ஷெட் ஆகுதா, இல்லைன்னா வந்து ஹேர் ஃபாலா, இல்லைன்னா ஹேர் பிரேக்கேஜான்னு தெரிஞ்சுக்கோங்க. இதுல ரீசெண்டா நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் தான். அந்த ரீசன் வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். ஹேர் பிரேக்கேஜ்னா உங்களுக்கு நார்மலாவே தெரியும், முடி பாதியிலே உடஞ்சு வரும். சோ நீங்க வந்து உங்களோட ரீசன் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க, அதுக்கு ஏத்த மாதிரி ட்ரீட் பண்ணுங்க. ஸ்கேல்ப்ல ப்ராப்ளம்னு சொன்னா நல்லா ஆயில் மசாஜ் பண்ணுங்க, ஆயில்ஸ் அப்ளை பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து நல்லா உங்க ஸ்கேல்ப் ட்ரீட் பண்ணுங்க, ப்ராப்பரா ஹேர் வாஷ் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு வந்து ஹேர் பிரேக்கேஜ் ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னா நல்லா டீப் கண்டிஷன் பண்ணுங்க. உங்களோட ஹேருக்கு என்னெல்லாம் நீங்க ட்ரீட் பண்ணுமோ அதெல்லாம் பண்ணுங்க. இன்னொன்னு என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க ஸ்கேல்ப் தான் வந்து முக்கியமான ஒரு விஷயமே. நம்ம ஸ்கேல்ப்பை வந்து எந்த அளவுக்கு ஹெல்தியா வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு ஹேரும் ஹெல்தியா இருக்கும். நம்ம ஹேரையும் கண்டிப்பா பாத்துக்கணும். பட் ஸ்கேல்ப்பை நீங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா ரொம்ப நீங்க பார்த்து பத்திரமா பொத்தி வளர்க்கணும். ஸ்கேல்ப் வந்து ட்ரை ஆகட்டும் பரவாயில்ல, நான் வந்து தலை குளிக்கிறேன், எனக்கு தலைக்கெல்லாம் நான் குளிக்க மாட்டேன், ஒரு 2 மாசத்துக்கு ஒரு வாட்டி குளிச்சுக்கிறேன், அப்புறம் நான் எண்ணெல்லாம் தேய்க்க மாட்டேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா கண்டிப்பா ப்ராப்ளம் தான். ஏன்னா உங்க ஸ்கேல்ப்பை நீங்க ரொம்பவே ஹெல்தியா பாத்துக்கணும். அண்ட் நீங்க ஹேரை பொறுத்த வரைக்கும் நீங்க ரெகுலரா ட்ரிம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த ஸ்பிளிட்டன்ஸ் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் என்ன ஆகும்னா அப்படியே வந்து அந்த ஸ்பிளிட்டன் ரொம்ப வந்து ட்ரையா காட்டும். அண்ட் அதுவே வந்து உங்களுக்கு குச்சியா இருக்கிறதுனால உங்க ஹேரை ரொம்ப அன்ஹெல்தியா காட்டும். சோ ஸ்பிளிட்டன்ஸ் நீங்க ரெகுலரா ட்ரிம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதுவும் ரொம்ப நல்லது. சோ இதெல்லாம் ஒரு ஃபியூ டிப்ஸ் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். இது எல்லாமே ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இது இல்லாம நீங்க ரெகுலரா கண்டிஷனர், அதுக்கப்புறமா ஹேர் சிரம்லாம் யூஸ் பண்ணுங்க. ஹேர் சிரம்லாம் ரொம்ப போட்டு அப்படியே நார்மலா நீங்க எந்த ஒரு ப்ராடக்ட்டையுமே ரஃபா ஹேண்டில் பண்ணாதீங்க, போட்டு தேய்க்காதீங்க. ரொம்ப ஜென்டிலா நீங்க எதுனாலுமே அப்ளை பண்ணுங்க. ஸோ இதெல்லாமே ஒரு சின்ன விஷயங்கள் நீங்க நோட் பண்ணிக்க வேண்டியது. கண்டிப்பா எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணி பாருங்க, உங்களுக்குமே ரொம்பவே வந்து டிஃபரன்ஸ் தெரியும் நீங்க ரெகுலரா பண்ணீங்க அப்படின்னு சொன்னா. ஸோ தட்ஸ் இட். என்னோட ப்ரீவியஸ் ஹேர் கேர் வீடியோ பார்க்கல அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பாருங்க. உங்க எல்லாருமே நான் அடுத்த வீடியோல பாக்குறேன். Until then, bye from Keerthi. Bye.